Hello everyone, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope all of you doing well. இந்த vlogல பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மாமா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். காலையில் கிச்சனுக்குள்ளே வந்தோடனே மொதல் வேலையாக வந்து அரிசி வந்து ஊற வச்சுருவேன். ஸோ இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸ் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம உள்ளே போட்டுருவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வேலையாக நான் வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்ன குழம்பு வைக்கிறது இதெல்லாம் வந்து அந்த ஸ்பாட்டில் தான் நான் யோசிப்பேன். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து யோசித்து வச்சுக்குவேன். ஏன்னா நமக்கு தெரியும். ஸோ நேற்று என்ன குழம்பு வச்சுருப்போம், முன்னாடி என்னென்னாலும் வச்சுருப்போம். ஸோ இன்றைக்கி இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து யோசிச்சுட்டு அந்த டைம்லேயே வச்சுக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு சாதம் மட்டும் வச்சுருவேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி வச்சுருந்தேன். ஸோ எப்போயாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெறும் வயிற்றில் ஜீரக தண்ணி குடிப்பேன். ஸோ நைட்டு வந்து ஏதாவது நம்ம ரொம்ப ஹெவியாக ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. ஸோ அன்றைக்கி அதால் தான் நான் அதை குடிச்சிட்ருந்தேன். ஸோ ரெகுலராகலாம் வந்து நான் இது ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா ஜீரக தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது லேடிஸ்லாம் வந்து. ஸோ அது வந்து அவ்வளோவா நல்லதில்லை யூட்ரஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து தான் எடுத்துக்கணும். நான் எப்போயாவது ஒரு டைம் வந்து வயிறு வந்து சரியில்லைன்னா அந்த டைமில் மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து புளி சாதம் தான் பண்ண போகிறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் பண்ணியிருந்தேன். அதில் வந்து மீதி அந்த புளி தொக்கும் அந்த புளியோதரை பவுடரும் என்கிட்ட இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து திரும்பவும் வந்து நம்ம கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம்லாம் போட்டு தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் புளி பத்தலை, அதெல்லாம் புளியும் கரைச்சி ஊற்றிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சாதமும் வெந்துருச்சு. ஸோ புளி சாதத்துக்கு ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உதிரியாக வர மாதிரி கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. அந்த இதில் வந்து எனக்கு புளிப்பு பத்தலை, அதால் தான் வந்து கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிருந்தேன். இப்போ வந்து நம்ம புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாதத்தில் கிளறும் போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஏன்னா புளி வந்து திரும்ப ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதால் வந்து நல்லா ஒரு தடவை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து புளியோதரை பவுடர் வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் தேவையானது மட்டும் போட்டுக்கிறேன். நம்ம நல்லா எண்ணெய் வந்து நமக்கு மேலே மிதந்து வரும். மிதந்து வந்ததுக்கப்புறம் புளியோதரை தொக்கு வந்து ரெடி ஆயிடும். இந்த புளி தொக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து சாதத்தில் உப்பு சேர்க்காம தான் வடிப்பேன். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் நம்ம சாதத்தில் போட்டு கிளறும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேர்த்து இறக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்னி தான் ரெடி பண்ண காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதினா சட்னி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு புதினா வந்து அதிகமாக இருக்கிறதால இன்றைக்கி புதினா சட்னி தாங்க பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து தோல் உரிச்சிட்ருந்தேன். ஒரு பெரிய வெங்காயம். அப்புறம் இது வந்து தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஒரு ஆஃப் தக்காளி மட்டும்தான் நான் எடுத்துருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். புதினா சட்னியில் நம்ம வெறும் புதினா மட்டும் வச்சா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டா தான் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதால் நீங்கள் எவ்வளோ புதினா வச்சாலும் கொஞ்சம் கூட வந்து கொத்தமல்லி இலை வைக்கும்போது தான் அந்த சட்னி வந்து டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். வெறும் புதினா மட்டும் வச்சா சட்னி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ வெங்காயம், தக்காளி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி. புதினா வந்து நிறையா எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 கீத்து அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த சட்னிக்கு வந்து பச்சை மிளகா தான் வைக்க போகிறேன். பச்சை மிளகா வதக்கும் போது மட்டும் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவேன். புதினா, கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு நல்லா வந்து வெங்காயம், தக்காளி, நம்ம போட்டிருக்க பச்சை மிளகா, கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாத்தையுமே வந்து அவசரத்தில் எல்லாமே போட்டு சேர்த்தே வதக்கிடுவேன். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது வெங்காயம், தக்காளி மட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சேர்ப்பேன். மற்ற டைமில் அவசரமாக சமைக்கும் போது எல்லாமே ஒன்றா சேர்த்து சமைச்சிருவேன். ஆனால் வந்து இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து நீங்கள் புதினா, கொத்தமல்லியை சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து இறக்கிடுவோம். அன்றைக்கி புளி சாதம் தான் பண்ண போகிறேன். ஆனால் வந்து கொஞ்சோண்டு வந்து ரசம் வந்து ஊற்றி சாப்பிடுவேன் நான். எனக்கு அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக எடுத்து வச்சுருவேன்.
நேற்று ரசம் இருந்துச்சு, அதை வந்து சூடுபடுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து உப்பு போட்டு குக்கரில் வந்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை அடுப்பில் வச்சிட்ருந்தேன். ஸோ மேக்ஸிமம் அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து அதிகமாகவே இருக்கும். சட்னிக்கு வந்து ஆற வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. பையனுக்கு அன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து வீட்டிலே ரெடி பண்ண பன்னீரில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து தோசை தவாவில் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் அவருக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலான்னு அதை எடுத்து வச்சிட்ருந்தேன். ஸோ பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் அவரும் இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹரிபரியாக தான் எல்லா வேலையும் ஓடிட்டுருக்கும். ஸோ ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பண்ணுவேன். ஸோ ஒரு சில நாள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹரிபரியாக தான் இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து ஸ்வீட் கார்னும் பன்னீர் ஃப்ரையும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து சாதத்தில் வந்து புளியோதரை தொக்கு போட்டு அதுவும் கிளறி அவருக்கும் கட்டி கொடுத்தாச்சு. காலையில் பண்ண அந்த புதினா தொக்கு இருந்ததுல அதையும் கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சு கொடுத்தாச்சு. இவங்களாம் போனதுக்கப்புறம் தான் க்ளீனிங் ஒர்க்லாம் பார்க்கணும். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.